நெகேமியா புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம், நெகேமியா எதற்காக பாபிலோன்ல இருந்து அவர் அங்க கிளம்பினாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். In the book of Nehemiah, we see how Nehemiah leaves to go to Babylon. எதற்காக அவர் போனார்? Why did he go? எதற்காக போனார்? எருசலேம்ல எல்லாமே இடிக்கப்பட்டு போச்சு. Everything was broken down in Israel. எருசலேம்ல எல்லா ஜன்னல் கதவு எல்லாம் இடிக்கப்பட்டு பாழா கிடந்துச்சு. Everything was destroyed in Israel. அங்க இருக்கிற ஜனங்கள் மகா தீங்கை அனுபவித்துட்டு இருந்தாங்க. The people in Israel were experiencing great troubles. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில அவர்கள் காணப்பட்டார்கள். Because they were in a situation where there was no protection for them. எப்ப வேணாலும் எதிரியானவன் அவர்களை வந்து தாக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் காணப்பட்டார்கள். Anytime the enemy could come and attack them. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை இவங்க கூக்குரலை பார்த்து எழுப்பினார். அவர்தான் நெகேமியா. God heard their prayers and sent a man called Nehemiah. இந்த நாளில அந்த ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் என்று விரும்புகிறார். God wishes that we are a person like Nehemiah. ஆமென். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க, விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தில், என்னுடைய வேலையில், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், என்னுடைய பண காரியங்களில் இடிந்து போனதை ஆண்டவர் என்னை கொண்டு அதை கட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை நேரம் உயர்த்தாமேன்னு சொல்லுவோமா? How many of believe that you are the Nehemiah in every broken situation? ஆமென். பாருங்க, 4 காரியங்களை இந்த முழு நெகேமியா புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். We are seeing 4 main things from the book of Nehemiah. முதலாவது, First thing, 1ஆம் அதிகாரத்திலேயும் 2ஆம் அதிகாரத்திலேயும் நம்ம என்ன பார்த்தோம்? in chapters 1 and 2, ஜனங்கள் அவங்க இந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமையில இருந்தாங்க. they were in a very broken situation. அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே தாறுமாறா இருந்துச்சு. Their situations, their problems were all over the place. சரி செய்ய முடியாம ஜனங்க தத்தளித்து கொண்டிருந்தாங்க. They could not fix what they were in. ஆனா ஒண்ணே ஒன்று அவர்கள் செய்தது நிமித்தமாக But they did one thing. அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழா மாறினது. Through this, their lives were changed. ஆமென். Amen. என்ன செய்தாங்க? முதலாவது நம்ம 1ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். In chapters 1 and 2, முதலாவது நெகேமியா என்ன பண்ணாரு? ஆண்டவர் பக்கமாய் திரும்பினார். first Nehemiah turned all of them to God. நெகேமியா எடுத்தோடனே அப்படியே போய் அவர் அந்த செவரை கட்டல. அவர் முதலாவது பாரம் உள்ளவராய் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்துல உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட அவர் முதலாவது ஆண்டவர் பக்கமாய் தன் முகத்தை ஏறெடுத்தார். He first prayed in the presence of the Lord and seeked him before they returned to God. ஆமென். எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில ரெஸ்டரேஷன், அதாவது நம்ம இழந்து போன காரியங்களை திரும்பவுமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கட்டணும்னா, இன்றைக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, நாம் முழுவதுமாய் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். If we want our life to be restored by God, we need to fully turn to him. எத்தனை பேரோட வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டணும்னு விரும்புறீங்க? How many of all want எத்தனை பேர் வாழ்க்கையில ஆண்டவர் உடைந்து போன காரியங்களை திரும்ப கட்டணும்னு How விரும்புறீங்க? many of all want God to restore your broken things? ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? What God wishes for us is நம்ம மனம் திரும்பணும். we need to repent. நம்ம மன்னிப்பை பெறணும். We need to receive forgiveness. முழுவதுமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்க We need to வேண்டும். surrender ourselves in the presence of the Lord. நெகேமியா ஆண்டவரை தேடினாரு. Nehemiah seeked Lord. ஆண்டவர் எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறந்தார். God opened all the doors for him. உடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை உடைந்து போய் திரும்ப கட்டப்பட வேண்டும் என்றால், If there's anything that's broken in your life and needs to be restored, அது உங்க திருமண வாழ்க்கையா இருக்கலாம், it can be a marriage life, ஊழியத்தின் பாதையா இருக்கலாம், ministry, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையா or இருக்கலாம். spiritual life. முதலாவது First of all, நம்ம ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்களை திருப்பணும். we need to look up to God. நம்ம பாவ மன்னிப்பு அறிந்தும் அறியாமலும் செய்யற காரியத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு We need கேட்கணும். to ask for forgiveness for the things that we have done. நம்முடைய வழி வேற பக்கம் இருந்ததுன்னா அதை திருப்பி ஆண்டவர் பக்கமாக நம்முடைய வழியை சரிபடுத்த If வேண்டும். the way that we are going is in a different way, we need to turn back to the right way. ஆமென். புரிஞ்சவங்களா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும். இதெல்லாம் இழந்து போயிட்டு உட்கார்ந்துருக்கேன். If
If we want God to restore our life again, என் வாழ்க்கை இதெல்லாம் நான் இழந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன்னு நீங்க இந்த ராத்திரி வேளையில சொல்வீர்கள் என்றால் if you're saying that you have lost everything in your life, கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். God is willing to build your life again. இததான் நம்ம நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். This is what we saw in chapters 1 and 2 of Nehemiah. ஒரு மரவேலை செய்கிற ஒரு கார்பெண்டர் இருந்தாராம் ஒரு கிராமத்துல. There was a carpenter in the village. அவரு ரொம்ப ஃபேமஸானவர். எதுக்குன்னா அழகழகான நாற்காலி மேஜைகளை அழகா நம்ம கேட்கிற விரும்புகிற வண்ணம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக அவர் இருந்தார். He was famous for being very talented in making all the things that they asked him to. எல்லாரும் கிராமத்துல உள்ளவங்களா வந்து அவர்கிட்ட இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு ஆர்டர் கொடுப்பாங்க. அவர் நேர்த்தியா செஞ்சு கொடுப்பார். All the village people came to him to order and he will do it for them. ஒரு நாள் அவர் தன்னுடைய இளைய மகனுக்கு One day to his younger son, அழகான ஒரு சேரை செஞ்சு பிரசன்ட் பண்ணார். he gave him a beautiful chair. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. He was the son's favorite. அதுல எப்ப பார்த்தாலும் உட்கார்றது, விளையாடுறது, அதுல பைபிள் படிக்கிறது, அப்படி அந்த மகன் அதை என்ஜாய் பண்ணி அந்த சேரை அப்பா கொடுத்தது எனக்கு கிஃப்டா கொடுத்ததுன்னு அவன் சந்தோஷமா இருந்தான். He enjoyed the gift that his father gave. He used it for everything. கொஞ்சம் அந்த மகன் வளர ஆரம்பிக்க As the son grew older, வீட்டில் இருக்கிறத விட வெளியே போய் தன் நண்பர்களத்துல மற்றவர்கள தன் நேரத்தை செலவழிக்க he ஆரம்பித்தான். spent his time out more with his friends than at home. அவனுடைய சேரை வீட்டுல இடம் இல்லாம வெளியில மழையிலையும் வெயிலையும் அப்படியே வெளியே போட்டுட்டான். As there was no space in his home, he left the chair outside. அதை ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. He didn't use it at all. அது அப்படியே மழையிலையும் வெயிலையும் மரம் என்ன ஆகும்? What would happen if wood was in rain and என்ன ஆகும்? என்னோட இருக்கவங்களா முழிச்சிட்டு இருக்கவங்களா ராமன் சொல்றீங்களா? என்ன ஆகும்? மக்கி போயிடும். அப்படியே என்னாச்சு, ஒரு நாள் எதிர்ச்சியா அதை அவன் இழுக்கும் போது அப்படியே காலு உடைஞ்சிருச்சு. one day when he pulled the chair broke into pieces. அவனுக்கு அப்படியே ஐயோ அப்பா பாத்துருவாரோ அம்மா பாத்துருவாரோன்னு அவன் பயத்துல அப்படியே பார்த்தான். He was scared that his parents would see it. அப்பா ஆசாசியா வாங்கி கொடுத்தது. The father did it for him. நைஸா அவன் என்ன செஞ்சா, இழுத்துட்டு போயிட்டு மறைச்சி அங்க பேக் யார்ட்ல அப்பாவுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுட்டான். So he hid the chair in the back yard without anyone knowing. அப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. The time went by. ஒரு நாள் அப்பா அந்த சேரை அவன் ஒளிச்சு வச்சிருக்கத பார்த்துட்டாரு. The father saw that hidden chair. மெதுவா அவன் இல்லாத போது கொண்டு வந்து when the son wasn't there, he brought அத it வொர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் he brought it to the workshop. அத க்ளீன் பண்ணி Cleaned it. அதுல எல்லாம் திரும்பவும் அழகா அத உடைஞ்சு போன காலை சரி பண்ணி He restored the broken legs. அதுக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சு He painted the chair. அத பிராண்ட் நியூ மாதிரி மாத்திட்டாரு. He made it brand new. அத வீட்டுக்கு கொண்டு வந்து மகனுடைய அறையில கொண்டு வந்து போட்டுட்டாரு. He brought it home and put it in his அது முன்னாடி இருந்ததை விட இப்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. It looked more beautiful than it was. அடுத்த நாள் காலையில மகன் முழிச்சு பார்க்கறான். The next day the son woke up. அவன் பார்த்தா அழகான ஆஹா இந்த சேர் உடைஞ்சு போச்சு நம்ம தள்ளிட்டோமே, அது அழகா அப்பா கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாரேன்னு பார்த்தான். He thought, oh, we pushed this chair away, it was very dirty, but now it's come back again, it's restored again. சர்ப்ரைஸ் ஆகி போய் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான். He was surprised and went to his father. சாரிப்பா, I'm very sorry. நான் அதை கெடுத்துட்டேன், அந்த சேரை நாசமாக்கிட்டேன். I destroyed that chair. அப்பா சிரிச்சிட்டே சொன்னாரு. The father smiled and said, என் மகனே, my son, உடைஞ்சு போனாலும் பரவாயில்ல, even if it's broken, it's ஆனா நீ okay. என் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டீனா, But you should have given it in my hand. அத உனக்கு அழகா நான் அதை மாத்தி I கொடுத்துருவேன். would have made it into a beautiful chair. ஆனா நீ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிட்டீனா, But you hide it. என்னால ஒண்ணுமே பண்ண I முடியாது. can't do anything about it. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear அநேக brothers and வேளைகளை இந்த சின்ன பிள்ளைய போல நம்ம இருக்கிறோம். sometimes we are like this little boy. ஆண்டவர் நமக்கு அநேக gift கொடுத்திருக்கிறாரு. God has given us a lot of gifts. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருக்காய் வாழ அழைத்திருக்கிறாரு. God has called us to live for him. அவரை போல பரிசுத்தமா வாழ நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has known us to live righteous like him. நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் அநேக தருணங்களை சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். He's given us many opportunities. நாம என்ன பண்றோம், அநேக வேளைகளை அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். We misuse those opportunities. அவரை விட்டு நம்ம தூரம் போயிடுறோம். We go far from him. அந்த அருமையான வாழ்க்கைய பாவத்தினால அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து டேமேஜ் பண்ணிடுறோம். We destroy our beautiful
sinful life by doing things that displease him. நாம நினைக்கிறோம் அந்த அப்பா கோபப்படுவார்னு நினைக்கிறோம். We think that our father would get angry. அதனால உடைஞ்சு போன நம்ம வாழ்க்கையை போய் ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றோம். So we hide our destroyed lives. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? But God is, அந்த அன்பான அப்பா மாதிரி He is a loving father. அவர் எப்பொழுதுமே நம்மள திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்கு விரும்புகிறார். He is willing to restore our life. ஹalleluya. நம்மள கண்டம் பண்ணல, He is not here to condemn us. நம்மள கடிந்து கொள்றதுக்கு அல்ல, He is not here to scold us. நம்மள தள்ளி விடுறதுக்கு அல்ல, He is not here to push us. நம்மள ஒதுக்கி விடுறதுக்கு அல்ல, He is not here to, நம்மை நேசித்து திரும்பவுமாய் நம்முடைய உடைந்து போன வாழ்க்கையை அவர் கட்ட விரும்புகிறார். but He loves us and is willing to restore our broken life. ஹalleluya. Hallelujah. இந்த நெகேமியா சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர், the Lord of heaven, Lord of heaven, he will restore everything. ஆண்டவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். He will restore everything for us. ஆமென், ஆமென். நாம் எப்ப நம்மளுக்கு எல்லாவற்றையும் அவர் திரும்பவுமாய் புதுப்பிப்பார், என்ன செய்யணும்? What do we have to do? சேரை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கணுமா? Do we have to hide the chair? உடைஞ்சு போன வாழ்க்கையை போய் ஒளிஞ்சு மறைஞ்சி நம்ம வச்சோம்னா ஆண்டவர் திருப்பி தர முடியுமா? If we hide our broken life, will He be able to உடைஞ்சு restore போன it? சேரை போல நம்ம வாழ்க்கை இன்னைக்கு உடைக்கப்பட்டு இருக்கலாம். If our life can be broken like the ஆனா broken அதை chair, கொண்டு போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வச்சிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் அதை திருப்பி சீர்படுத்த but முடியாது. when we hide it, God cannot fix it again. அதை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கும் We போது need to surrender it in the ஆண்டவர் அதை hands of God. திரும்ப அழகாய் அதை நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையை அவர் திரும்ப புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். He will restore it. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஆராதிக்கிற தேவன், The God we worship, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சீர்குலைந்த நிலைமையில இருந்தாலும் no matter how broken or destroyed our life is, அவரை நோக்கி நாம் திரும்பும் போது, when we turn back to Him, அவரை நோக்கி நாம் பார்க்கும் போது, when we look up to Him, அவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் when போது we surrender our lives in the hands of Him, நம்முடைய வாழ்க்கையை ஃபுல்லா மாற்றி அமைக்கிற தேவனாக He வருகிறார். will fully change our life and restore it back. ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கண்ணை மூடி கையை உயர்த்துங்க, நேரா Raise your உயர்த்துங்க. hands if you believe. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உடைந்து போன பகுதியெல்லாம் உங்க கரத்துல நான் Lord, அர்ப்பணிக்கிறேன். I surrender every broken ஜெபிங்க. aspect தயவு of my செய்து life. கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. கண்களை மூடி, ஆண்டவரே, எந்தெந்த பகுதியெல்லாம் உடைஞ்சிருக்கோ அந்த பகுதியெல்லாம் நீர் சீர்படுத்தும்படியா Lord, restore உம்முடைய கரத்துல whatever என்னை broken அர்ப்பணிக்கிறேன். things are. ஆண்டவரே, Lord, I surrender ஆண்டவரே, everything to your hands. நீர் தந்த வாழ்க்கையை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். Lord, அப்பா, I surrender the life you gave me into your ஹalleluya, hands. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். Lord, I surrender everything into your உம்முடைய hands. கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிறீங்களா? உண்மையா உங்க வாழ்க்கை கட்டப்படணும்னா, உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டணும்னா, உடைந்து போன இந்த வாழ்க்கையை நீங்க கட்டுங்க. ஆண்டவரே, If you want God to restore, என் வாழ்க்கையை கட்ட உம்மால மாத்திரம் தான் முடியும். நான் ஓடி ஒளிய விரும்பல, ஓடி ஒளிய விரும்பல. ஆண்டவரே, என்னை கட்ட வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே. அப்பா, கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, என்னை தருகிறேன் உம் பாதத்தில், என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். சொல்லுமா? தேவனே, என்னை தருகிறேன் உம் பாதத்தில், என்னை படைக்கிறேன்.
கர்த்தர் இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் திரும்பவுமாய் கட்ட ஆரம்பிப்பார். ஹalleluya. இந்த தேவன் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர், காதார அவர் கேட்கிற தேவனாய் He இருக்கிறார். listens to those who look up to him truly. ஹalleluya. முதல்ல நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நம்முடைய வாழ்க்கையில உடைந்து போன எந்த பகுதியும் கர்த்தர் திருப்பி கட்டணும்னா நாம நம்முடைய முகத்தை அவர் பக்கமா என்ன செய்யணும்? திரும்பணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. என்ன நம்ம பார்த்தோம்? ரிட்டர்ன் டு காட். உங்களை படைத்த தேவனிடத்துல திரும்புங்க. உங்களை படைத்த தேவனிடத்துல திரும்புங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென். இரண்டாவது 3ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம்? The second thing we saw from the chapters from 3 to 4. ஆண்டவருக்காக செயல்படும் போது, When we work for God, இந்த உடைந்த போன அலங்கத்தை நெகேமியா கட்டுறதுக்கு ஆரம்பித்த போது Nehemiah was starting to fix the broken things. கூடவே எதிரியும் எழுந்தான். The enemy also rose. நம்ம வாழ்க்கையில ஏனோ தானோன்னு வாழ்ற வரைக்கும் சாத்தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். When we live our life anyhow, Satan will be very happy. ஆனா என்னைக்கு நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற உறுதியான தீர்மானம் எடுக்கும்போது, But when we decide that we truly want to live for God, சத்ருவானவன் அங்க தடைகளை கொண்டு வருவான். enemy will have a lot of opposition. அப்படியே அமைதியா இருக்கிறவங்களை எழுப்பி விடுவான். He will raise those who are quiet as the enemies. அவ்வளோ நாள் அமைதியா இருந்தவங்க இப்போ எதிர்ப்பாங்க. Now those who are quiet will come against you. நீ என்ன எப்ப பார்த்தாலும் சர்ச்னு ஓடுற? Why are you always going to church? என்ன சும்மா சும்மா ஜெபம்ன்ற? Why are you always saying prayer? என்ன உனக்கு என்ன பைத்தியமா? Why you உன்னால சரி பண்ணிர முடியுமா? can you fix everything? உன்னால காரியங்களை மாத்திர முடியுமா? Can you change everything? முடியாது Cannot. சொல்லி அவிசுவாச வார்த்தைகளை அவன் சொல்லுவான். He will say things that are of not faith. ஆனால் நாம என்ன பண்ணணும்? But what we need to do, நாம என்ன பண்ணணும்? எதிர்ப்புகள் வந்தாலும், when opposition comes, பிரச்சனைகள் வந்தாலும், when problems come, தடைகள் வந்தாலும், when challenges நாம என்ன come, சொல்லுவாங்க? வாசிங்க, God's work always faces opposition, but God fights for us. கர்த்தர் நமக்காக யுத்தம் He செய்வார். will fight for us. ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் He செய்வார். will fight for us. நீங்க உங்க வாழ்க்கையை கட்ட தேவனுக்காய் கட்ட ஆரம்பிக்கும் போது தடைகள் வரும். When we build our life for Christ, there will be opposition. அப்பதான் பிசாசு எப்படி வருவான் தெரியுமா? தந்திரமா உள்ள வருவான். Satan will come in very carefully. அப்பதான் புது புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. That's where new friends will come. டேய் வா, என்ன என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கைய, வா. Come, let's enjoy our life. நீ இப்ப என்ஜாய் பண்ற வயசு. It's your time to enjoy. இப்பயே நீ அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீ வான்னு எதிரியானவன் ஆட்களை அனுப்புவான். Let's take care of that later. You come and enjoy. எப்படிலாம் தடைய கொண்டு வருவான்? He will come in many ways. டிஸ்கரேஜ்மென்ட்ட கொண்டு வருவான். He will bring in discouragement. சோர்வை கொண்டு He வருவான். will bring in tiredness. பயத்தை கொண்டு வருவான். Bring in fear. நம்மளுக்கு தவறான காரியங்களை நெகட்டிவா நம்ம காதுகளில பேசுவான். He will speak negativity. ஆனாலும் நாம என்ன செய்யணும்? But what we need to என் do, தேவன் எனக்காய் யுத்தம் செய்வார் என்ற அவரை நம்பி இருக்கணும். our God will fight for us and we need to believe. ஹalleluya. Amen. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். Nehemiah 4 verses 20. நெகேமியா 4:20 விதமாய் நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி இல்ல, நெகேமியா 4:20 செகண்ட் பார்ட் மட்டும் வாசிங்க. இங்க ஸ்கிரீன்ல கூட இருக்கு. வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் சொல்லுவோமா? நம்முடைய தேவன் நமக்காக, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்காக நீங்க எழும்புனீங்கன்னா, when you rise up for Christ, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டணும்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, when you surrender your life saying தடைகள் வந்தாலும், when oppositions come, பிரச்சனைகள் வந்தாலும், when problems come, நம்ம எதுல உறுதியா நிக்கணும்னா, what will stand firmly in? கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். God will fight for us. என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். My God அவனை will fight பார்த்து for நம்ம me. பயப்படக்கூடாது. We should not be அவனை scared. பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. We should not be tired. அவனை பார்த்து பின்னாடி போக We கூடாது. should not be scared and go back. அவனை பார்த்து ஒரு நாளும் நாம சோர்வடைய கூடாது. We should not be tired of him. அதற்கு பதிலாக Instead of that, நாம என்ன செய்யணும்? என் கர்த்தர் எனக்காக யுத்தம் we need செய்வார். to believe that God will fight for us. இந்த நெகேமியா அலங்கத்தை கட்ட எழும்பும் போது When Nehemiah was fixing எல்லா this, எதிரியும் ஒண்ணு சேர்ந்துட்டான். all the enemies came together. இவங்களை தாக்குறதுக்கு முத பயமுறுத்தினான். They were scaring him.
அவங்களுக்கு என்னென்ன எப்படி இந்த வேலையை ஸ்டாப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணான். They tried everything to make him stop. ரெண்டாவது உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை எழும்புச்சு. Next, the problems came in from inside. ஜனங்கள் எல்லாம் கூக்குரலிட ஆரம்பித்தாங்க. All the people started to oppose against him. ஆனா நெகேமியா பயந்தாரா? But did Nehemiah fear? சொல்லுங்க, பயந்தாரா? ஆரம்பிச்ச வேலையை ஸ்டாப் பண்ணாரா? Did he finish? Did he stop what he எடுத்ததுல கலப்பையில கைய வச்சு திரும்பி பார்த்தாரா? Did he turn இல்ல. back? என்ன பண்ணாரு? What did he do? என்ன பண்ணாரு? எல்லாரையும் ஒண்ணு கூப்பிட்டாரு. He called everyone together. எல்லாரையும் ஒன்று கூப்பிட்டாரு. He gathered everyone. கூப்பிட்டு அவர் சொல்றாரு, என்ன இந்த வாசிச்ச வசனத்துல என்ன வாசிச்சோம்? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எங்களோட கூடுங்கள், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எங்களோடு கூட கூடுங்கள். Come everyone, let's gather. நம்முடைய தேவன் Our God நமக்காக யுத்தம் பண்ணுவார். shall fight for us. ஆமென். இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கீங்களா? Are you tired today? பிசாசன் எதிரியானுடைய தாக்குதல்ல பலனற்று இருக்கீங்களா? Are you tired by all the opposition? சந்தேகத்தோடு ஐயோ இது நடக்குமா நடக்காதான்ற ஏக்கத்தோடு இருக்கீங்களா? Are you doubtful of what's going to என் happen? வாழ்க்கை மாறுமான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? Are you thinking if your life will சூழ்நிலை change? எல்லாமே என் கையை விட்டு போயிருச்சு, Are you thinking that all யார் எனக்கு situations உதவி is gone செய்வான்னு away? நினைச்சிட்டு Are you இருக்கீங்களா? thinking who will help? Who will help me? ஆவியானவர் நம்மளுக்கு தெளிவாய் The பேசுகிறார். Holy Spirit talks to us. நான் உனக்காக யாவையும் செய்து I முடியும். will fight for you. I will do விசுவாசிக்கிற everything. மாத்திர கைவர்த்தி ஆமென் சொல்லுவோமா? Those who believe, raise your hand. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து Our முடிப்பார். God will fight. தேவன் எனக்காக யுத்தம் He பண்ணுவார். will fight for us. நீங்க கடந்து போகிற சூழ்நிலையில In the situation that you are walking, மனிதர்கள் நமக்கு உதவி செய்யாம இருக்கலாம். man will not help us. நம்ம நம்புற குடும்பம் நமக்கு உதவி செய்யாம இருக்கலாம். The family that we trust would not help us. அதிகமாய் நேசித்து விரும்புகிறவர் நம்மள கையை விட்டுட்டு Our போகலாம். loved ones will leave us and go. ஆனால் கர்த்தரை நம்பி நாம் நிற்கும் போது But when we believe and stand in the Lord, ஆண்டவர் நமக்காக யுத்தம் He பண்ணுவார். will fight for us. கர்த்தர் நமக்காக யுத்தம் He பண்ணுவார். will fight for us. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி Those who believe, கண்களை raise your hand. மூடி சொல்லுங்க, நீங்க எனக்காக யுத்தம் செய்வீங்க Lord, you ஆண்டவரே. will fight for me. நீங்க என்ன சூழ்நிலையில நீங்க போய் In கொண்டிருந்தாலும் any situation you are in, விசுவாசத்தோடு அவரை பார்த்து சொல்லுங்க, நான் நியாயம் பேச முடியாது, I cannot save her. என்னிடத்துல பலன் இல்ல ஆண்டவரே, I have no strength. என்னிடத்துல பலன் இல்ல, No strength. என்னிடத்துல ஒன்றும் இல்ல, nothing. உங்களை மாத்திரம் நான் நம்புகிறேன் ஆண்டவரே, believing truly. உங்களை மாத்திரம் நான் நம்புகிறேன். வாய் திறந்து சொல்லுங்க, உங்களை மாத்திரம் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. trusting. நீர் எனக்காக யுத்தம் செய்வீர், You will fight for நீர் எனக்காக யுத்தம் செய்வீர், எனக்காக நீர் வழக்காடுவீர், You will fight. எனக்காக நீர் பரிந்து You will பேசுவீர். talk to me. இந்த யுத்தம் உங்களுடையது ஆண்டவரே, This fight is இந்த yours. யுத்தம் This என்னுடையது அல்ல, battle is not எனக்காக யுத்தம் செய்கிறவர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. God will fight for me. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கும்போது When you are with me, என்னாலும் வெற்றி. there's always நான் சோர்ந்து போவதில்லை, I will நான் not be தோற்று tired. போவதில்லை. I will not ஆமென் lose. ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. விசுவாசத்தோடு சொல்லுமா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீங்க எல்லாம் பாடுறத பார்த்தா உண்மையாவே ஆண்டவர் என்னோடு இருக்காரான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அவர் நம்மோடு இருக்கும்போது வெற்றி. ஆமென். when God is with us, there's always நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு சாதாரண நபர் உங்களுக்கு உதவிக்கு இருக்கிறாருன்னு? Are you thinking there's ordinary person? அவர் சாதாரண நபர் அல்லங்க. He's not ordinary. இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர். He is the person who created this whole ஒவ்வொரு universe. நாளும் இந்த சூரியன் சந்திரனை துல்லியமாய் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறவர் என் தேவன். Person that makes the sun, the moon, everything work. அவர் இந்த கடலை வானங்களை கையால விரித்தவர் நம்முடைய தேவன். He is the God who split the seas. அவர் உங்களோடு இருக்கும்போது நீங்க பயப்படக்கூடாது. When He is with you, you should நான் not. பாடுறத பார்த்தா நீர் என்னோடு இருக்கும். சாத்தான் அது ஓடி போவானா? இல்ல. உற்சாகமாக நம்ம விசுவாசத்துல சொல்லுகிற வார்த்தைகளை எதிரியானவன் ஓடி போக வேண்டும். The enemy should run away. ஆமென். நம்முடைய வாழ்வும் சாவும் நம்ம நாவிலிருந்து என்ன சொல்லுகிறோமோ அதுல தான் இருக்குது. Everything that we say
is depending. விசுவாசத்தோடு சொல்லணும். We should do it நம்ம with faith. பாடுறத பார்த்தா அவன் நல்ல கூட வந்து உட்கார்ந்து நம்மள நல்ல தலை மேல ஏறி உட்கார்ந்து நம்மள அழ வச்சு நம்மள கூட நல்லா அவன் ஹாப்பியா இருப்பான். ஆனா அவனை பார்த்து அவர் என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில வெற்றி. When there's God, there's victory. ஆமென். நான் சோர்ந்து போவதில்லை, I should not be tired. நான் தோல்வி அடைவதில்லை, I should not lose. என்னாலும் வெற்றி. Every day there's victory for me. விசுவாசத்தோடு பாடுறீங்களா? எதிரியானவன் நம்மளை தொடக்கூடாது. என்னோட ஜெபம் எல்லாம் அதுதான். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். சத்துருவை பார்த்து பயந்து அழுது கண்ணீரோடு தோல்வியோடு வாழுகிற வாழ்க்கை அல்ல. அதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. ஆமென். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. He has chosen us, called us to lead a victorious life. It's not a defeated life. Amen. ஆண்டவர் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? Why God has chosen us வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ. to live a victorious life. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? அவரை பார்த்து சொல்லுமா? அவர் பார்க்கணும், அப்பா என் பிள்ளை எவ்வளவு விசுவாசத்தோடு பாடுது, இந்த பிள்ளையை நான் விடவே கூடாது, என் பிள்ளையை நான் கைவிடவே கூடாதுன்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லணுங்க. அப்படி உள்ளத்தின் ஆழத்தின் வைராக்கியத்தோடு பாடணும். பாடுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க, தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இடிஞ்சு போன வாழ்க்கையை ஆண்டவர் கட்டணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? What we need to do first? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? தேவன் பக்கமாய் திரும்பணும். Return to God. தேவன் பக்கமாய் திரும்பணும். Return to God. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? If you want our life to be a உங்க blessing, வாழ்க்கை ஜெயமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? If you want our life to be victorious, கர்த்தருக்காய் பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்களா? If you want to shine for our Lord, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னு விரும்புறீங்களா? If you want to live a life that's உங்க வாழ்க்கையை victorious, கண்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புங்க. return your life. Return back to கர்த்தர் உங்க God. வாழ்க்கையை கட்டிடுவாரு. He will build your life again. இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாரு. He will restore everything that you உங்க have வாழ்க்கையை lost. ஆசீர்வாதமான வாழ்க்கையை He மாற்றுவார். will make your life a blessing. ரெண்டாவது நம்ம The பார்த்தோம், second thing, எதிரியானவன் வருவான். the enemy will come. எதிரியானவன் நம்மளை அமிழ்த்துவான். He will oppress us. அவன் நம்மளை என்ன செய்வான்? சோர்வாக்க He பண்ணுவான். will make us tired. பொய்ய சொல்லுவான். He will tell us lies. இப்படிதான் நீ உன் வாழ்க்கை மாறாதுன்னு சொல்லுவான். He will say discouragement. நம்மளை ஏமாத்துவான். He will betray us. கண்ணீரோடு இருக்க வைப்பான். He will make us in tears. அவன் நம்மளை பயமுறுத்தும் போதுல நம்ம என்ன சொல்லணும்? When he scares us, என்ன சொல்லுவீங்க? what should he say? என்ன சொல்லுவீங்க? இப்பதானே பாடணும். என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். God will ஹல்லேலூயா. fight for அவர் என்னோடு இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். When he is with me, I should not அவர் fear. என்னோடு கூட இருக்கும்போது நான் தோல்வி எனக்கு இல்லை. There's no சொல்லி சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. He will rise us up. மூன்றாவது The third thing, நெகேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? chapter 6 and 7. அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? What did they all do? என்ன செஞ்சாங்க? அப்புறம் என்ன செஞ்சாங்க? எதிரிகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களெல்லாம் துரத்திட்டு என்ன பண்ணாங்க? கட்ட ஆரம்பிச்சாங்க. They built it back together again. இத கட்டுறதுக்கு யாரு வந்தா? Who came to build it? நான் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கேனே. யாரு வந்தது கட்டுறதுக்கு? Who came to build it? யார் இடிந்து போன இலங்கத்தை கட்டுறதுக்கு வந்தது? Who came to restore everything? நெகேமியா மட்டும் வந்தாரு. ஆனா நெகேமியா மட்டும் கட்டினாரா? Did Nehemiah நெகேமியா மட்டும் கட்டினாரா?
இல்ல, அவரோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பினாங்க. With him, a group of people rose up. அவங்க எழுந்து சொன்னாங்க, அவர்கள் எழுந்து சொன்னாங்க, They rise up and said, எழுந்து கட்டுவோம். let's rise and இந்த build. நல்ல வேளைக்கு எங்க கைகளை திடப்படுத்தினாங்க. Lord, strengthen our hands. எல்லாரும் சொன்னாங்க, வாங்க எழுந்து நம்ம கட்டலாம். Let's come up together. And மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், ரீபில்டிங் ரெக்வயர்ஸ். rebuilding requires என்னென்னலாம் தேவை? யூனிட்டி, ஒரு மனம் தேவை. என்ன தேவை? unity. ஒரு மனம், இன்டெகிரிட்டி, உண்மைத்துவம். மூன்றாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? தியாகம். என்னது? தியாகம். நம்முடைய வாழ்க்கைய ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி வேளையில என் குடும்பம் இடிஞ்சு போய் கிடக்கு, If your family is broken, என்னோட வாழ்க்கை, என்னோட திருமண வாழ்க்கை இடிஞ்சு போய் if இருக்கிறது, your marriage life is broken, என்னோட வாழ்க்கையில பண காரியங்கள் இடிஞ்சு போன நிலைமையில if இருக்கு, your finance situations are என்னுடைய broken, சரீரத்துல நான் வியாதியினால இடிந்து போன நிலைமையில இருக்கிறேன், I am broken with illness, ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் இடிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நீங்க சொல்வீர்கள் என்றால், I've been hit by something serious. நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பணும்னா If you want God to build your life again, உங்களுக்கு உங்களோடு கூட ஒரு கூட்டம் தேவை. ஹalleluya. you need a crowd with you. தனியாக அதை செய்ய You முடியாது. cannot do it alone. அதுக்கு தான் ஆண்டவர் சபையை That வைத்திருக்கிறார். is why God has a church. அதற்காக தான் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை That's வைத்திருக்கிறார். why God has a lot of God's people for you. நெகேமியாவோட கூட ஒரு கூட்டத்தினர் எழும்பினாங்க. A lot of people rose with Nehemiah. அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, என்ன வந்தாலும் எது வந்தாலும் சேர்ந்து நம்ம ஆண்டவருடைய இந்த இந்த அலங்கத்தை கட்டுவோம்னு They எழும்பினாங்க. said, whatever happens, we will come together. and ஒரே build this. மனதோடு இருந்தாங்க. They were the same spirit. நம்மளுக்கு தேவை என்ன தெரியுமா? What we need first, நாம ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலயா இருக்கட்டும், நம்ம சபையா இருக்கட்டும், ஆண்டவர் கட்டணும்னா நமக்குள்ள ஒரு மனம் தேவை. let it be our family, our church. If you want God to restore it, you need to have the same spirit, ஒரே சிந்தை தேவை, have the same thought, ஒரே நோக்கம் தேவை, the same objective. ஒரே பாதையில நம்ம போக You வேண்டும். have to go in the same way. உண்மையாக தேவன் அழைத்த அழைப்புல நம்ம நிற்கணும். We need to stand in the calling that God has நம்மளுக்கு for us. தியாகம் தேவை. We need sacrifice. பாருங்க, நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் அழகா நம்ம ஒவ்வொரு வசனமா நம்ம தியானிச்சோம். We see each verse. இந்த நெகேமியா தனியாளாய் கட்டல, Nehemiah was not the only one. ஒவ்வொரு யூதரும் குடும்பமா நின்னாங்க. They stood as families. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு குடும்பம் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. For each door there was a family. ஒவ்வொரு இடத்தை கட்டுகிறதுக்கு ஒவ்வொரு ஆசாரியர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் அவங்க இன்சார்ஜ் அவங்க இருந்தாங்க. There were a lot of people in charge for each aspect. எதிர்ப்பு வரும்போது என்ன பண்ணாங்க? ஒரு கையில ஆயுதம் வச்சிருந்தாங்க, ஒரு கையில வேலை பார்த்தாங்க. When there was opposition, one hand they had weapons, another hand they worked. அவங்க எல்லாரும் சோர்ந்து போகல. They didn't get tired. கொஞ்சம் அவங்க சோர்ந்து போன போது When they got tired a bit, நெகேமியா அவங்களை பலப்படுத்தினாரு, Nehemiah encouraged them. உற்சாகப்படுத்தினாரு. He encouraged them. திரும்பவும் எல்லாம் புதிய பலத்தோடு எழுந்தாங்க. They again rised up with new strength. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்ம எல்லாரும் இணைந்து செயல்பட If we வேண்டும். want God to do something, we need to come together. என்ன மூணாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? The third thing we see, ரீபில்ட் டுகெதர், ஒன்றா சேர்ந்து கட்டுவோம். rebuild together. ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கட்ட வேண்டும். To rebuild together. இந்த மலேசியா தேசத்துல இந்த ஜேபி பட்டணத்துல கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். In this JB area, God has called each and every one. இடிந்து போன அலங்கங்களை கட்டுகிறதற்கு கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். God has called you to build up, to restore every broken. எத்தனையோ பேர் உடைந்து போன நிலைமையில There are இருக்காங்க. a lot of people in broken இந்த situations. 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்ச உடனே பார்த்தா அவ்வளவு மெசேजेस எனக்கு வரும். After these 21 fasting days, சிஸ்டர், a lot of இப்படி எங்க people குடும்பம் reach out to இருக்குது. me. Lord, sister, my family is like this. பசியா பட்டினியா இருக்கிறோம். We are hungry. எத்தனையோ மாசம் வேலை இல்ல. I have no job for என் months. கணவரும் நானும் பிரிஞ்சு இருக்கிறோம். We have been separated. டிவோர்ஸ் பண்ணி இருக்கிறோம். We are divorced. பிள்ளைகள் இப்படி சிலை குலைந்து போய் இருக்கிறாங்க. My children are like this. என்னுடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்குது. My life is, I don't know what to எனக்கு say. பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear brothers, வேற தேசத்துல இருந்து நான் ஓடி வரேன். I'm coming from another ஆனால் country. உங்களுக்கு இந்த பட்டணத்தை குறித்த உத்தரவாதத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். That this, but you have been selected by God for this area. இந்த பட்டணத்தை குறித்த பாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். God has gave me the empathy for this area. கண்ணீரோடு ஜெபித்த பின் இந்த ஊழியத்தை நாங்க தொடங்கணும். After I prayed in the presence of the Lord, I started this ஆனா ministry. நீங்கள் உதவி செய்யலனா, நீங்க கரம் கொடுக்கலனா இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியாது. But if you don't help me, we can't
enlarge this எங்க ministry. ஒரு குடும்பத்தினால நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. As a family, we can't do anything. உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். I'm asking you. இந்த நெகேமியா இந்த இடிந்து போன அலங்கத்தை 52 நாள்ல கட்டி முடிச்சாரு. Nehemiah finished building, restored everything in 52 days. அவர் ஒண்டியா நின்றிருந்தாருன்னா அதை கட்டி முடித்திருக்க முடியாது. If he did it alone, he wouldn't have finished it. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear God's children of நாம God, சேர்ந்து கட்ட வேண்டும். we need to build it together. இணைந்து கட்ட வேண்டும். We need to build it together. பாருங்க, மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கீழே யுத்தம் நடக்கும்போது அவர் கையை உயர்த்தி ஜெபம் பண்றாரு. When there was war, he prayed. அவர் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது கீழே உள்ள அந்த சண்டை நடக்கும்போது அவர் ஜெபம் பண்ணும்போது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது அந்த சண்டை நின்னுச்சு. When he lifted his hands and prayed, the war stopped. இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றாங்க. The Israelites won. எதிரிகள் முறியடிக்கப்பட்டாங்க. The enemies were fallen. அவர் கையை கீழே போடும்போது When he put his hand down, கீழே திரும்பியும் இஸ்ரவேல் ஜனங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. again the Israelites lost. அவர் பார்த்தாரு, என்னடா அது, நம்ம கையை கீழே போட்ட உடனே அவங்க ஜெயிச்சிட்டாங்களே, நம்ம தோத்துட்டோமே. He thought, when I put my hand down, we lost, they won. திருப்பி கையை உயர்த்தி ஜெபம் பண்றாரு. He again lifted up his hands. திரும்பி கீழே பார்க்கறாரு, இவங்க ஜெயிக்கறாங்க. And again the Israelites won. கையை போடுறாரு, கீழே போடுறாரு, அவங்க தோக்குறாங்க. And again என்ன பண்றதுனே இவருக்கு தெரியல. he didn't know what to do. கையை தூக்கி தூக்கி கையெல்லாம் வலிச்சு போயிருச்சு அவருக்கு. His hands were pain after lifting. ஆனா என் ஜனங்கள் வெற்றி பெற வேண்டுமே என்ற பாரத்தோடு நிக்கிறாரு. But he wanted his people to win. அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு After seeing ஆரோனும் ஊரும் பக்கத்துல வந்தாங்க. the nearby country came. அவரு கையை தூக்கி பிடிச்சு தாங்கி நின்னாங்க. They came with him and lifted up their hands. சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் அவர் கையை தூக்கும் போது தாங்கி பிடிச்சு நின்னாங்க. Until evening they helped him. அவங்க தாங்கி பிடிச்சு நின்னதுனால Because they helped him, ஆண்டவர் ஜெயத்தை தந்தார். God ஆமென். gave them victory. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், What we see here, என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? what do we learn? தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நம்ம தோள் கொடுக்க வேண்டும். We need to help one another. ஆமென். ஒருவரோடு ஒருவர் நாம இணைந்து செயல்பட We வேண்டும். need to do everything together. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். I give thanks to God. ஒவ்வொரு விதத்துல இதுல என்னோடு கூட இணைந்து செயல்படுகிறவங்க ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். I praise God for each and every one of you. உங்களால Helped me in என்ன every முடியுமோ aspect. நீங்க உதவி செய்றீங்க. You have helped me in every way that you could. ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக நான் I ஜெபிக்கிறேன். pray for you every day. கர்த்தருடைய ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏற்ற பலனை ஒருவேளை நான் கொடுக்க முடியாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். We will receive what we have done in the kingdom of God. ஒரு மனம் இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தோமே ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ய பார்க்கவே முடியாது. When we do not do everything in the same spirit, we cannot see the blessing that God has for us. ஆமென். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றால் If we want to build the kingdom of God, சேர்ந்து கட்ட we வேண்டும். need to do it together. அந்த ஜனங்கள் தங்களை அர்ப்பணித்தாங்க. The people surrendered themselves. அந்த ஜனங்க தங்கள் கழுத்தை கொடுத்தாங்க. The people gave their hands. எதிரிகள் வரும்போது நெகேமியாவை விட்டுட்டு ஓடல. When the enemies came, they didn't run off. நெகேமியாவை விட்டுட்டு அவங்க ஓடல. They didn't leave Nehemiah. நிப்போ வாங்க, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. Come, let's stand together. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear இந்த God, இடத்துல கர்த்தர் சபையை உருவாக்கி இருக்கிறார் என்றால் if God has created இது this church, சாதாரண ஒரு சபை அல்ல. this is not any ordinary church. ஆண்டவர் உருவாக்குற எந்த ஒரு சபையுமே Any church that God has அவருடைய created, ரத்தத்தினால சம்பாதித்த சபை. it is the church that has been saved by ஆமென். blood. ஆண்டவர் தான் இதுக்கு தலையா இருக்கிறார். The Lord is the head of this church. கிறிஸ்துவின் ராஜ்யம் இங்கு கட்டப்பட வேண்டும். Christ's kingdom must be built அதற்கு here. நாம ஒவ்வொருவரும் கருவிகளாக இருக்க We வேண்டும். need to be leaders of this. ஒவ்வொருவரும் எந்த விதத்துல நம்மளால இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியுமோ அதை நாம் கட்டி எழுப்ப கர்த்தர் நமக்கு உதவி We need to செய்வாராக. help to build the kingdom of the Lord in any way we can. ஹalleluya. 2 கிராமங்கள் இருந்துச்சாம். There were 2 villages, அந்த 2 கிராமத்துக்கு நல்ல ஒரே ஒரு மரப்பாலம் and இருந்துச்சு. they were separated by a small river. ரொம்ப நாளா ஜனங்கள் அந்த மரப்பாலத்துல அங்க இருந்து இங்க வருவாங்க, இங்க இருந்து அங்க போவாங்க. They had to cross the river to go across. ஒரு நாள் பயங்கர புயலும் மழையும் அடிக்கும் போது அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. There was a great typhoon. இந்த கிராமத்துல இருக்க ஜனங்கள் நினைச்சாங்க சரி அவங்க கட்டட்டும் அப்படின்னு அமைதியா இருந்தாங்க. The other one village thought, okay, let them build the bridge. அந்த கிராமத்துல இருக்கவங்க நினைச்சாங்க சரி இவங்க கட்டட்டும்னு அவங்க அமைதியா இருந்தாங்க. The other village thought that they would build the bridge. வாரமாச்சு, There were weeks passed, மாசமாச்சு, months passed. அப்படியே 2 கிராமத்துக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. There was no linking between the 2 villages. அங்க யாருமே இங்க இருந்து அங்க போல, அங்க இருந்து இங்க வரல. No one went from one to another. தேவையில்லாத
தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர A ஆரம்பிச்சது. lot of misunderstanding. rose. ஒன்னா சேர்ந்து விளையாடின, ஒன்னா சேர்ந்து எல்லாமே செய்தவங்க இன்னைக்கு அங்க பிரிக்கப்பட்ட நிலைமையில The இருந்தாங்க. people that did everything together were now separated. ஒரு நாள் ஒரு வயதான தாத்தா வந்தார். One day, an old man came. அவர் அந்த அந்த கரையோரத்துல நின்னு ஏன் நம்ம காத்திருக்கணும், அவங்க கட்டுவாங்கன்னு ஏன் நம்ம காத்திருக்கணும், நம்ம கட்டுவோம்னு இறங்கினாரு. He stood by the river and he asked, "Why are we waiting? We should do it." அவரால் முடிஞ்சு தள்ளான வயசுல போய் மரத்தெல்லாம் அவர் எடுத்துட்டு வந்து அங்க ஊனி அவர் கட்ட ஆரம்பிச்சார். In his old age, he gathered wood and he started to அதை build the பார்த்து சில வாலிப பிள்ளைங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா தாத்தான்னு கேட்டாங்க. After that, a few youths saw this and asked them, கண்டிப்பா கண்டிப்பான்னு சொன்னாரு. "Yes, definitely." இவங்கெல்லாம் சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கும் போது அவங்களோட பேரண்ட்ஸும் முன் வந்தாங்க. When they all started building it, their parents also came forward. இந்த கிராமம் கட்ட ஆரம்பிக்கிறத பார்த்து அந்த கிராமத்து ஜனங்களும் வந்தாங்க. When they saw that this village was building it, the other village also came. ரெண்டு பேரும் இணைந்து கட்டி முடித்த போது When two villagers came together to build it, அதுல நின்னு கண்ணீரோடு கூட அவங்க ஒரே ஒரு தாத்தா எழும்பினார். at first only one old man came. அந்த பிரிவானது திரும்பவுமாய் அது என்ன செய்தது, அந்த உறவு பிரிந்து போன அந்த காரியத்தை கட்டுகிறதற்கு அந்த வயதான தாத்தா ஆண்டவர் பயன்படுத்தினார். The life that was separated was brought back again by the old man. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட Even in our lives, நம்முடைய உறவுகளின் மத்தியில even with our link, with our connection, ஏதாவது ஒரு புயல் வந்து எதையாவது நம்மளை பிரிச்சு வச்சிருக்குதா? if there's any storm that comes to separate us உங்களுடைய குடும்பங்களில, in our families, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல in our relationships, இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து we பார்ப்போம். should analyze ourselves. அவங்க வரட்டும், அவங்களா ஃபர்ஸ்ட் வரட்டும், அவங்க தானே அப்படி பேசுனாங்க, அவங்க வரட்டும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? Let them come first. Aren't they the one who started this? அவங்க தானே அப்படி பேசுனாங்க, அவங்க தானே அப்படி பண்ணாங்க, நான் ஒண்ணும் பண்ணல, என் மேல தப்பு இல்லையே என்று உட்கார்ந்துருக்கோமா? They're the ones who did it. Why should I do it? We think that way. இணைந்து நம்ம செயல்பட We வேண்டும். should do it together. நாம முதலாவது நாம முதற்படி எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை இடிந்து போன உறவுகளை, துண்டித்து போன உறவுகளை கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். When we take the first steps, God will see this and He will help us restore our lives back. நாம் அதை முயற்சி எடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் காயத்தெல்லாம் கட்டுகிறவராக அவர் இருக்கிறார். When we take effort, He will heal all our wounds. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை இடிந்து போன அலங்கத்தை கட்டணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? The first thing that we saw, Return to him. we need to return to Him. அவர்கிட்ட திரும்பவுமாய் நம்ம என்ன செய்யணும்? திருமணம். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? Second thing, எதிரியானவன் வருவான், போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும், பயந்து மூளையில போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஓடக்கூடாது. அப்படி போனா கோழைங்க. நீங்களும் நானும் கோழைகள் அல்ல. enemies will come, but we should not be scared and hide in the corner. நாம என்ன செய்யணும்? What we need to do, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து God முடிப்பார். will fight for us. என் கர்த்தர் எனக்காக யுத்தம் He will செய்வார் fight for us. என்று சொல்லி நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு ஓட வேண்டும். When we cling on to Him. ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம 8ஆம் அதிகாரத்துல இருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, Chapters 8 to 13, அவர்கள் ஜனங்கள் ஃபர்ஸ்ட் அலங்கத்தை கட்டி முடிச்சாச்சு. they already built it back. இடிஞ்சு போன அலங்கத்தை கட்டிட்டாங்க. They built it back. ஆனா அந்த இடிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஜனங்களுடைய இருதயம் இன்னும் கட்டப்படாம இருந்துச்சு. But why was it broken? Because the people's hearts were not restored. அந்த ஜனங்களுடைய இருதயம் கட்டப்படாத நிலைமையில They இருந்தது. were not restored. அந்த இருதயத்தை கட்டுகிறதற்காக நெகேமியாவும் அவரோடு கூட சேர்ந்த ஆசாரியர்களும் அவங்க முடிவெடுத்தாங்க. To rebuild it back, Nehemiah came to help. என்ன பண்ணாங்க? What did they do? என்ன பண்ணாங்க? ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்ணவங்களாவது சொல்லலாமே. எப்படி மனம் திரும்பினாங்க? How did they repent? ஏன் அவங்க வாழ்க்கை ஏன் அந்த வாழ்க்கை இடிஞ்சு போயிருந்தது? Why was their life destroyed? ஏன் அவங்க வாழ்க்கையில ஏன் செழிப்பு இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம அவங்க வாழ்க்கை இருந்தது? Why were there no blessings in their life? ஏன் இருந்தது? Why? வெரி குட். என் கணவருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமென். ஒரு கரங்களை தட்டுவோமா? சபைக்காக இதுக்காக மணிக்கணக்கில் நான் நேரத்தை செலவழித்து ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நான் கொண்டு வந்தேன். I spent a lot of time in the presence of the Lord and brought this word to you. அநேகர் எனக்கு வெளிய சபையில் உள்ளவங்களாம் என்னை தொடர்பு கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஆசீர்வாதமாக கர்த்தரோட வார்த்தை இருந்தது என்று சொன்னாங்க. Many people reached out to me outside of church and said it was a blessing for them. அதற்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகமாய் பேசினார்.
Before that, God spoke to me the most. இந்த 21 நாள் கழிச்சு ஒரு ஃபுல் எனர்ஜியோட நான் வந்திருக்கிறேன். After 3 weeks, I have come with full energy. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை திரும்பவுமாய் காட்டினார். God helped me to restore my life. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன். I'm begging you, இந்த சபையின் மேய்ப்பனாக நான் உங்களிடத்துல கெஞ்சி நான் கேட்கிறேன். as the leader of this church, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. please listen to the word of the Lord. நாட்கள் கடைசியா இருக்குது. We are in the last days. உங்களுக்காக தான் நான் பிரயாசப்படுகிறேன். I'm praying for you. ஒவ்வொன்றும் உங்களுக்காக தான் நான் பிரயாசப்படுகிறேன். I'm doing this for you. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு சபையாக நாம் இருக்க We வேண்டும். should be a church that listens. கடைசி நாள்ல வாழ்ந்து We are கொண்டிருக்கிறோம். living in the last days. இன்னைக்கு நான் நேத்து வந்துட்டு திருப்பி இன்னைக்கு காலையில நான் திருப்பி சிங்கப்பூருக்கு போயிட்டு திருப்பி நான் வந்தேன். சாயங்காலம் தான் வந்தேன். Yesterday I came here. I went back to Singapore in the morning and I came back. வந்து நான் பஸ்ல வந்து கொண்டிருந்த போது When I was coming in the bus, திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். நான் கொஞ்சம் ரொம்ப டயர்டா அப்படியே கண்ணு அசந்துட்டேன். suddenly there was a loud noise. பஸ்ல உள்ளவங்க எல்லாம் ஐயோன்னு கத்துனாங்க. The people in the bus were scared. துடிச்சு பிடிச்சு எழுந்து பார்த்தேன். When I woke up, பார்த்தா முன்னாடி போன அந்த கார் பயங்கரமா பம்பா அப்படியே அப்படியே சடனா அப்படியே நின்னது. the car in front of the bus suddenly stopped. கரெக்டா அந்த காருக்கு முன்னாடி தான் எங்க பஸ். Before that car, after that bus, எல்லாரும் எழுந்து நின்னு பார்த்தாங்க. ஏன்னா அந்த கார் அதுக்கப்புறம் மூவ் ஆகவே இல்லை. After that, everyone stood up and saw the car never moved. டிரைவர் ஹார்ன் அடிக்கிறாரு. The driver honked. உடனே என்ன பண்ணாங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவங்க பஸ்ல இருந்து இறங்கி போய் பார்த்தா அப்படியே அந்த இளம் வாலிபன் The nearby people came and saw that the young boy, அவ்வளவு ஸ்பீடா காரை ஓட்டிட்டு அந்த டர்னிங்ல he was riding the car at a very high speed. அப்படியே ஜாம் ஆயிடுச்சுங்க கீழே. He was a jam. டோரை திறக்க முடியல. That could not be opened. அந்த வாலிபனால எந்திரிக்கவும் முடியல. The young boy could not stand up. என்ன பண்ணாங்க, அங்க இருந்து வந்து அதை இதை உடைச்சி கதவை உடைச்சி அந்த கதவை திறந்து அப்படியே அவரை தூக்கிட்டு வந்தாங்க வெளியில. They did their best and broke the door and they carried the boy out of the car. கை கால்லாம் ஆடிக்கொண்டு இருந்தது. His hands and legs were shaking. அப்படியே அவர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, கீழே படுக்க வச்சாங்க. He could not do anything. They laid him down. கொஞ்ச நேரத்துல ஃபுல்லா பின்னாடி ஃபுல்லா டிராஃபிக். ஏன்னா அந்த காரை தாண்டி எதுவுமே போக முடியல. There was a lot of traffic after that because the car could not move. எனக்கு ரொம்ப கிட்ட அந்த சீட்டுக்கு ரொம்ப கிட்ட தான் அந்த வாலிபனை கீழே படுக்க வைத்திருந்தாங்க. The place where I was sitting was where the boy was laid. கொஞ்ச நேரம் கையெல்லாம் அப்படியே துடிச்சிட்டு இருந்தது. My hands were also shaking. அதுக்கப்புறமா அப்படியே மெதுவா அப்படியே ஸ்லோவா மோஷன் எதுவுமே இல்லாம அப்படியே இருந்தது. There was no motion. எனக்கு எல்லாரும் பக்கத்துல உள்ளவங்க அந்த காரை கிளியர் பண்றதா அல்லது அந்த அவரை பார்க்கறதா, ஏன்னா உள்ள ஆம்புலன்ஸ் வர கூட அங்க வழியே இல்லை. The people were confused whether they should move the car or do what. பக்கத்துல இருந்து அப்படியே தட்டி தட்டி அவரை வந்து திரும்பவுமாய் அவரை இது பண்றதுக்காக டேப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. They are trying to bring him back. உன்னே உன்ன ஆண்டவர் என்னோடு கூட பேசுனார். One thing God spoke to me. கடைசி நாட்களில வாழ்ந்து We are கொண்டிருக்கிறோம். living in the last days. அந்த வாலிபன் மட்டும்தான் அந்த கார்ல இருந்தாரு. Only the young boy was in the car. அவர் என்ன நினைச்சு அவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல. I don't know why he was at a high speed. எனக்கு அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு இருக்கும்போது பஸ்ல எல்லாருமே பேசிட்டு இவ்வளோ ஸ்பீடு தேவையா, இவ்வளோ இப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் உள்ளத்துல ஐயோ ஒரு ஆத்துமா என்ன அதுன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அந்த இடத்துல எனக்கு வேற பஸ் லேட்டா இருந்தது, யூத் மீட்டிங். அப்புறம் நான் கேன்சல் பண்ணேன். So everyone in the bus were talking about this incident, and I was thinking about what one soul that we have lost, and it was also getting late for me because of the youth meeting. ஆண்டவர் நம்முடைய சபையில் உள்ள வாலிபர்களை எனக்கு நினைவுக்கு கொண்டு வந்தார். God brought me back to memories about the youth in our church. ஒவ்வொரு பேரை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். I started to pray for each. ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது ஆண்டவரே. Every soul in the eyes of the Lord. தயவு செய்து நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். I beg you. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இல்லைனா, when the word is not in our life, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லைனா, when God is not in our life, நம்முடைய மரணம் எப்ப வேணாலும் இருக்கும். our death could be any time. நம்முடைய வாழ்க்கை எப்ப வேணாலும் எண்டுக்கு வரும். Our life could come to an end. இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. This world is not permanent. இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. This life is not permanent for us. இந்த வாழ்க்கை நம்ம ஓடுகிற வாழ்க்கை இது தற்காலிகமான வாழ்க்கையா இருக்கிறது. This is just a temporary. என் அன்பு வாலிப தங்கச்சி, My dear youth, என் அன்பு வாலிப தம்பி, my dear youth, இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, every child of God, உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். I ask you, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. please give importance to the word. உங்களுடைய வாழ்க்கை இதனோடு ஒப்பிட்டு பாருங்க. Lead your life to இது the சரி word. செய்து பாருங்க. Do
what the word நான் says. எப்படி உம்மோடு கூட நான் மாறணும் ஆண்டவரே? How should I change with you, God? என்னுடைய மரணம் இன்னைக்கு இருக்குமாய் நான் உங்களோடு கூட வரணும் ஆண்டவரே. If my death was today, I should be with இந்த you. உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்பதை நான் உணர எனக்கு உதவி This செய்யும். worldly life is not perfect. என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் Open ஆண்டவரே. my spiritual life. சீரியஸான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உதவி செய்யும் I want ஆண்டவரே. to lead a sincere ஒவ்வொரு Christian நாளும் life. ஆண்டவர் பேச பேச இந்த உபவாச ஜெபத்துல அந்த அறை முழுவதும் அப்படி கண்ணீரோட நான் உட்கார்ந்திருப்பேன். அவ்வளவு தேவ பிரசன்னம் என்ன நிறைச்சிருக்கும். When I was preparing the word, I was touched that I started crying because it was so touching. என்னோட ஆண்டவர் பேசினார். God spoke to me. என் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். He is changing my life. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். I pray that He will also change yours. பிரயாசங்களை எடுக்கிறேன். I'm taking initiative. இந்த சபையின் மேய்ப்பனாக உங்களை கர்த்தருக்குள்ளாய் வழி நடத்த என்னால எவ்வளவு முடியுமோ நான் As பிரயாசப்படுகிறேன். the shepherd of this church, I'm taking as much initiative. நீங்க to எனக்கு bring you back. ஒத்துழைத்தீங்க என்றால் If you cooperate with me, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் surrender yourselves to hear the sound of the Lord. ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா He இருக்கிறார். will change us and He will bless us. இல்லனா நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்கும், ஒரு மாற்றமும் If இருக்காது. not, our life will be like this. There will be no change. ஆண்டவர் ஏன் உங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துறாருன்னா ஏதோ உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். Why God is revealing these things to you? Because He is willing, He wants to hear something from you. ஏன் ஆண்டவர் சொல்லி தராருன்னா ஏதோ எதிர்பார்க்கிறார். Why God is teaching you? Because He expects something. ஏதோ விளையாட்டு அல்ல பிரியமானவர்களே. This is not a joke. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சீரியஸா We எடுப்போம். need to be serious in our உடைந்து spiritual life. போன வாழ்க்கையை கர்த்தரை கொண்டு நாம கட்ட முயற்சி செய்ய We வேண்டும். need to ask God to restore back our life. ஆமென் ஆமென். நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவருடைய கரத்துல அது நம்ம கொடுக்கும்போது அதை நேர்த்தியாய் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக When we surrender our lives into the hands of God, He will lead it for us. அநேக காரியங்களை நீங்க சீரியஸா எடுக்கணும். We need to take a lot of things seriously. கர்த்தருடைய வார்த்தையை சீரியஸா You எடுக்கணும். take the word of the Lord seriously. ஆவிக்குரிய பயணத்தை சீரியஸா எடுக்கணும். Our spiritual journey seriously. அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதா Only இருக்கும். then our life will be worth. கடைசியா நம்ம கண்ணை மூடும்போது Last, when we close our eyes, பவுல் சொன்னது போல when Paul said, ஓட்டத்தை முடிச்சேன். I finished my race. இந்த உலகத்துல நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். We can achieve anything in this world, ஆனா எதுவும் நம்முடைய எட்டர்னல் லைஃப்ல வேல்யூ இருக்காது. but it will be of no value in the eternal life. நித்திய வாழ்க்கையில நம்மளுக்கு வேல்யூ இருக்காது. There's no value in the eternal life. இந்த நித்திய வாழ்க்கையில நம்மளுக்கு வேல்யூ வேணும்னா If we want value in the eternal life, பூமிக்குரியவைகளை அல்ல, not the worldly things, மேலானவைகளை நாடுங்கள். the eternal things, பூமிக்குரியவைகளை அல்ல, not the worldly things. மேலானவைகளை நாடணும். Seek the இந்த உலகத்துல நமக்கு ஆபத்து நிரம்பி இருக்கு. There's a lot of danger in this world. ஆபத்து நிரம்பி இருக்கு. There's a lot of danger. பாவத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடியுமானால் If our life ends sinful, பரலோகத்துக்கு செல்ல முடியாது. we cannot go to the kingdom. திரும்பவுமாய் சொல்றேன், Again I say, அது உங்களை வருத்தப்படுத்தினாலும் நான் சொல்லுகிறேன், even if it upsets you, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். I'm saying the word as its truth. பாவத்தோடு உங்களை வாழ்க்கை இந்த பூமியில If you முடியுமானால் end your life sinful, பரலோகத்துக்கு போக you முடியாது. cannot go to the kingdom. பாவத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் If you என்றால் live sinfully, ஆண்டவரை காண முடியாது. you cannot see God. ஆமென். Amen. இந்த சபை சீரியஸான சபையா மாறணும். We need to turn into a church that's serious. கர்த்தருடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாக இருக்க வேண்டும். We need to give importance to the word and to His presence. ஏதோ வேலை இல்லாம நான் அங்கிருந்து ஓடி வரல. I'm not coming here because I have nothing to do. இல்ல பிரியமானவர்களே, No. எப்படியாவது கர்த்தர் தந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். Just to fulfill what God has called ஜனங்கள் விடுதலையோடு கூட வாழ வேண்டும். for people to live free, ஒரு கூட்ட ஆத்துமாவை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் to rise a group என்று of, நெகேமியாவை போல ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல போராடி கொண்டிருக்கிறேன். I'm praying in the presence of the Lord every day. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில தாகமுள்ள பிள்ளைகளை எழுப்பும். Lord, rise up those who are willing for your word. உண்மையாக சபையை நேசிக்கிற பிள்ளைகளை எழுப்பும். Lord, rise up those who are willing to do it for you. உண்மையாய் உம்முடைய அன்பை செய்கையில வெளிப்படுத்துற பிள்ளைகளை நீர் எழுப்பும். Lord, rise up those who show your love to others. ஒரு கூட்ட ஜனங்களை உமக்காக நீர் எழுப்பும் ஆண்டவரே. Lord, rise up a group of people for you. இந்த ஜேபி பட்டணத்திலே கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை நீர் எழுப்பும்.
in this JB area, rise up people that who love you. ஆண்டவரே, உலக பொருளுக்காக அல்ல, உலகம் எல்லாவற்றையும் உண்டாக்கின உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகளை எழுப்பும் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறேன். Not worldly things, but for the God who created all of this, I am praying each and every day in the presence of the Lord. ஆண்டவருக்கு நம்ம முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது When we surrender our lives truly, ஒரு நாள் எல்லாம் மாறி போகலாம். it can change everything in one day. தெரியாது, நான் மரணத்தின் விளிம்பில போயிட்டு வந்தவன். You don't know, I've been bedridden, எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். but I've been praying. ஆண்டவரே, என்னை போல பாரமுள்ள பிள்ளைகளை நீர் எழுப்பும். Lord, rise up those who are willing like me. கர்த்தருக்காக பாரத்தோடு இருக்கிறவர்களை நீர், வைராக்கியமா இருக்கிற நெகேமியாக்களை நீர் எழுப்பும். Those who are willing to serve you like Nehemiah. இன்னைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இது உரியது. Today, this is a connection between you and God. நாம இந்த காலத்துல மௌனமா இருந்தால் ஆண்டவர் கொண்டு வர வேண்டிய ரட்சிப்பை வேற யார் மூலமாவது கொண்டு வருவார். If we miss this opportunity and acquire about it, He will give it to someone else. நீங்களும் நானும் அமைதியா இருந்தோம், ஆண்டவர் கழுதையை கொண்டு அவர் பேச வைப்பார். If we are quiet, God will bring an eagle, ஆனா ஆண்டவர் கணக்கு கேட்பார். but God will ask for take உங்களை an நம்பி account. நான் இதை கொடுத்தேனே, I've given you this. உங்களை நம்பி நான் இதை கொடுத்தேனே, I gave you this, trusting நீங்கள் you. என்ன செய்தீர்கள்? What did you do with it? உங்களுக்காக நான் மரித்தேனே, I died for you. எனக்காக நீங்க என்ன செய்தீங்க? What did you do for me? உனக்கு நல்ல அந்த வாழ்க்கையை கொடுத்தேனே, I gave you a good life. எனக்காக நீ என்ன What செய்தாய்? do you do for me? ஏதோ சுயநலமாக வாழ அல்ல, Not to live for free. யாரோ ஏதோ செய்துட்டு இருக்காங்க, நம்ம அமைதியா இருப்போம். Like everyone's doing what they need, what இல்ல they do. பிரியமானவர்களே, Let's be quiet. உடைந்து போனதை கட்ட கர்த்தர் விரும்புகிறார். God is willing to restore what has been broken. எதுக்காக நம்மை கட்ட விரும்புகிறார்? Why is He willing to நம்ம restore us? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற, So that we will be a blessing to நாம் others. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் So மாற, that we will be a இந்த blessing. சபை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான சபையாய் மாற. This church to be a blessing for others. ஹalleluya. ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லி I'll முடிக்கிறேன். share a small incident. ஒரு வயதான ஒரு தோட்டக்காரர் இருந்தாராம். There was an old gardener. அவர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தண்ணி வசதி இங்க இல்லாததுனால தூரமா போய் ரெண்டு நல்ல தண்ணி கொண்டு வர 2 பானை வச்சிருந்தார். There was not really enough water for him, so he had to carry 2 pots to draw இந்த water. பக்கம் ஒரு பானையில தண்ணி எடுத்துட்டு நடந்து வருவார். He will walk every day with 2 pots. அவர் ரொம்ப வசதி இல்லை அவர்கிட்ட. There was not a lot of opportunities and a lot of. அவரோட தேவைக்கு 2 பானை There தண்ணி. was only 2 pots for his ஒரு needs. பானையில கிராக் விழுந்துருச்சு. There was a crack in one of the pots. 2 பானையை தூக்கிட்டு வரும்போது ஒரு பானையில ஃபுல்லா தண்ணி வரும், இன்னொரு பானையில எல்லா தண்ணியும் பற வழியிலலாம் ஒழுகிட்டு பாதி தண்ணி தான் வீட்டுக்கு கொண்டு வருவார். When he carried the pots filled with water, only one pot will be full, and in the way the water will drain from the other pot. அந்த ஓட்ட விழுந்த பானை நினைச்சுச்சான், The broken pot thought, எனக்கு வெக்கமா இருக்கு, I'm very ashamed. நான் உடைந்து போயிருக்கிறேன், I'm broken. யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேன், I'm useless. எனக்கு வேல்யூவே இல்லை I have no value. அப்படின்னு அது இருந்துச்சான். He thought. ஒரு நாள் சொல்லுச்சான் அவர்கிட்ட, One day it said to the old என்னை man, மன்னிச்சுக்கோங்க, please forgive me நான் உடைக்கப்பட்டிருக்கிறதுனால because of my broken. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தான் கிடைக்குது, You get less water. நான் ஒரு தோல்வி நிறைந்தவனா நான் இருக்கிறேன்னு I've given you சொல்லுச்சான். failure. அந்த வயதான தாத்தா The old gardener, அதை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னாரா, he smiled and said, இல்லவா நான் உனக்கு ஒண்ணு காண்பிக்கிறேன். my child, let me show you something. திரும்பமாய் வந்த அவர் போற வழியே திரும்ப கூட்டிட்டு போய் காமிச்சாராம். He took the cracked pot along the same அவர் path. போன வழியில உடைஞ்சி போன பானை சைடு பாத்தீங்கன்னா அதுல ஓரமா இருக்கிற செடி எல்லாம் அழகா பூத்து அங்க இருந்ததாம். In the way, there was a lot of flowers along the path. முழு பானை இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இல்ல, காஞ்சி போய் இருந்தது. There was nothing in the side of the pot that was not broken. அந்த தாத்தா சொன்னாரா, உன்னுடைய பானையில கிராக் விழுந்ததுன்னு எனக்கு தெரியும், I know there was a crack in your pot. அதனால தான் நான் என்ன பண்ணேன், போற வழியில பூக்கள் உள்ள விதைகளெல்லாம் நான் தூவி வச்சிருந்தேன். That's why I had planted seeds in this way. உன்னறியாமையே உனக்குள்ள இருந்து வந்த தண்ணி எல்லாம் இந்த பூக்களை முளைத்து எனக்கு அழகா அந்த செடியாக மாறி இருக்கிறது. You didn't know, but the water that you spilled helped the flowers to bloom. நீ கவனிச்சியா, நீ வர சைடு மட்டும்தான் பாரு இந்த பூத்து இருக்கு. Only the side that you are in has a lot of flowers that are blossoming. உன்கிட்ட இருக்கிற கிராக் உனக்கு ப்ராப்ளம் இல்ல, The crack that you have is not the உன்னுடைய problem. இருதயம் தான் ப்ராப்ளம். Only your heart is the problem. நீ மட்டும் அலோவ் பண்ணினா, If you allow it, நீ மட்டும் உன்னை சப்மிட் பண்ணினா, only if you submit yourself. உள்ளுக்குள்ள நான் அதை ஒட்டி சரி பண்ணிடுவேன். If you submit yourself, I will fix it for you. உடைந்து போன பாத்திரமே இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குமானால் Even if the broken pot is உன் useless, பாத்திரத்தை நான்
சரி பண்ணிட்டேன்னா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிடுன்னு If God fixes your pot, you will be you'll be useful to many எனக்கு people. பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of அநேக God, காரியங்களை நம்ம பார்த்தோம். we saw many things. நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்தணும்னா, But in our life, if we want God to truly fix our lives, நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிப்பு ரொம்ப முக்கியம். we need to renew ourselves. உடைந்து போன காரியங்கள் சரிபட Our வேண்டும். broken things need to be fixed. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனது புதிதாக வேண்டும். Our mind needs to be renewed each and every day. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you எத்தனை believe? பேர் நம்புறீங்க? How many of you believe? அந்த புதுப்பித்தல ஆவியானவர் மட்டுமே செய்ய முடியும். Only the Holy Spirit can renew. ஆவியானவர் மட்டுமே நம்மளை புதுப்பிக்க முடியும். Only He can renew us. ஆவியானவர் மட்டுமே நம்மள கிராக் எல்லாம் சரி பண்ண Only முடியும். He can fix all our cracks. ஒரு வீக்னஸா இருக்கிற பாத்திரத்தையே ஆண்டவர் பயன்படுத்த உண்மை உள்ளவர் என்றார். If He is true to use a pot that is broken, நம்முடைய வாழ்க்கையை மட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட ரினியூ பண்ண அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா, when we surrender our lives for Him to renew, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பிளெஸ்ஸிங்கா மாத்திடுவார். your life and my life will be a blessing to others. ஒன்றுக்கும் உதவாத என்னுடைய வாழ்க்கையை பிரயோஜனமாய் மாற்றினார். A worthless me was turned to be a blessing to many. ஒன்றுக்கும் உதவாமல் ஒரு அறையில படுத்துட்டு கண்ணீர் விட்டிருந்த என் வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி I வைத்தார். was worthless and crying, lying down in a bed, and today God has turned me into a blessing உங்களுடைய for many வாழ்க்கையை people. மாற்றவர் உண்மையுள்ளவராக He is true to change your life. கண்களை மூடுவோமா? Close our eyes. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் கண்களை மூடி நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us analyze ourselves. யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கிராக் விழுந்து உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். We are broken with cracks in your life. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் ஸ்ட்ரெங்தா இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியும்னு. We think only if we are strong, God will use us. இல்ல, ஆண்டவர் அநேக வேளைகள் நம்முடைய வீக்னஸையும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்துகிறார். No, God will turn our weaknesses into a blessing. நம்மள அப்படியே நம்மை அர்ப்பணிப்போமே என்றார். When we surrender ourselves truly, அவர் பக்கமா திரும்புவோம் என்றார். when we return to Him, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அவர் மேல நம்பிக்கையோடு இருப்போமே when we என்றார். believe that God is with us, ஆண்டவர் நம்முடைய உடைந்து போன வாழ்க்கையை சரி பண்ணுவார், God ரிப்பேர் will பண்ணுவார். restore our broken life. நம்முடைய இருதயத்தெல்லாம் அவர் மாற்றுவார். He will change our hearts. ஆண்டவர் நம்ம கிராக்கா இருந்தாலும் அதை பயன்படுத்துவார். Only if we are cracked, He will use it. அவர் நம்முடைய மேய்ப்பர், He is our shepherd. அவர் நம்முடைய போதகர், He is our preacher. அவர் நல்ல தகப்பன். He is a good father. அவரை விட்டுட்டு பின்வாங்காம, Don't turn back. ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும், Lord, use me. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், Lord, use me. இழந்து போனதெல்லாம் என்னை ரெஸ்டோர் பண்ணுங்க. Lord, restore everything that ஒரு I've lost. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும். Lord, let me to live a Lord, I want to lead a meaningful life. Help me to lead a meaningful life. உமக்கு முன்பாக அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. Lord, help me to lead a meaningful life with God. ஆண்டவரே இட்டர்னிட்டிக்கு வேல்யூ கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ Lord, help me விரும்புகிறேன். to bring value to eternity. எதுவுமே இங்க இருக்கிற இந்த பூமியில இருக்கிற எதுவுமே நமக்கு வேல்யூ கொண்டு வராது. Nothing in this world can bring us value. நம்முடைய இட்டர்னல் லைஃப்ல கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியம் மட்டுமே நமக்கு வேல்யூ தரும். Everything that we do for Lord is value. So value. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன். I'm in a broken situation. கர்த்தர் பக்கமா என் முகத்தை திரும்புகிறேன், I turn myself கர்த்தர் பக்கமா என் முகத்தை திருப்புகிறேன் என்று சொல்றவங்க அவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைந்து போன வாழ்க்கையை நீங்க சரி பண்ணுங்கப்பா. எல்லாவற்றையும் திரும்பி புதுப்பிங்க ஆண்டவரே. ஆண்டவரே திரும்பவுமா என்னை புதுப்பிக்க வல்லமை உள்ளவரே. எல்லாரும் கூப்பிடுவோமா, கூப்பிடுவோமா? ஆண்டவரே என் வாழ்க்கையை காட்டு, பிரயோஜனமுள்ள பாத்திரமா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அமைதியா எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய சமூகம் அது இந்த இடத்துல பலமா இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க கூடியவருடைய தேவ பிரசன்னம். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கையை கட்டுங்க, இங்க சீர்படுத்துங்க, சரிபடுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காக நான் ஆண்டவரே எழுந்து கட்டணும் ஆண்டவரே. I want to build together. நான் சேர்ந்து இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட என்னையும் ஒரு கருவியாய் பயன்படுத்தும். என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி
Thank you, Lord. சிலுவையின் முன்னே உலகமென் பிள்ளை, உலகமென் பிள்ளை, சிலுவையின் முன்னே உலகமென் பிள்ளை, சிலுவையின் முன்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த ராத்திரி வேளையில ஒரு கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். வாழ்க்கையில இடிந்து போன ஒரு சூழ்நிலையில தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியாது. இடிந்து போன, குலைக்கப்பட்ட, நாசமான ஒரு வாழ்க்கையோடு கூட நாம் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய ஆத்துமா அழிவுக்கு நேராக கடந்து போகும். இந்த ராத்திரி வேளையில அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பரிசுத்த ஆவியானவருடைய குரல், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் கட்டும்படியா என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சீரியஸ்னஸ், ஒரு திருப்பம் வேண்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு சதம் இல்லை, நான் வாழுகிற இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்லை என்று நான் உணர்கிறேன். என்னை மாற்றும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் அப்பா. உம்மையன்றி ஒருவரும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, உம்மையன்றி ஒருவரால் என்னை மாற்ற முடியாது, உம்மையன்றி ஒருவரும் என்னை மாற்ற முடியாது. நீங்க மாத்திரம் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று உண்மையே நம்புகிறேன் என்று சொல்றவங்க யாரும் கண்ணை திறக்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில எழுந்து நின்று, ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்டும், ஆண்டவர் மாத்திரம் உங்களை பார்க்கட்டும். தயவு செய்து கீழ்ப்படிங்க, யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. ஆண்டவர் மாத்திரம் உங்களை இருதயத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, உடைந்து போன என் வாழ்க்கையை சரிபடுத்துங்கப்பா, உடைந்து போன என் இருதயத்தை சரிபடுத்துங்க ஆண்டவரே, என்னை ரிஸ்டோர் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும். சத்துருவானன் கண்களை மூடி வைத்திருக்கிறான், ஆனால் ஜீவனுக்கு போகிற பாதையை நான் கண்டுபிடித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் கட்டுமையா, கட்டுமையா. கர்த்தருடைய வார்த்தையின் மேல தாகமும் வாஞ்சையுள்ள ஒரு சபையா எங்க சபையை மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உண்மையான ஒப்பு கொடுத்தலோடு கூட செல்வமா என்னால முடிக்க முடியல. ஆவியான ஒரு பலத்த விதத்தில் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஏனோ தானோன்னு வாழ நேரம் இல்லை, ஏனோ தானோன்னு வாழ நேரம் இல்லை, இது சமயம் இல்லை. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் சொல்லுமா, என் மீட்பர் பாதையை நான் செல்வேன், என் மீட்பர் பாதையில நான் செல்வேன். பின்னோக்கி பார்க்காம இருக்க எனக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சொல்லுமா, ஆண்டவரே, இந்த ஊழியத்துல எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ
ஆண்டவரே, நான் நெகேமியாவோடு தோள் கொடுத்து நின்னதுனால தான் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடிந்தது. எங்கள் போதகரோடு நாங்கள் தோள் கொடுத்து ஆண்டவரே இணைந்து இந்த பட்டணத்தில் உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவோம். ஆண்டவர், எத்தனையோ அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை வெளியில ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை சொல்ல நாங்கள் எங்களை அப்பா எந்த விதத்தில் எங்களுக்கு முடியுமோ அந்த விதத்தில் நாங்கள் செயல்படுவோம் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு தாகம் உள்ளவர்களாய் வாஞ்சி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையின் மேல பசி தாகம் உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கேட்போமா, என் மனதை புதிதாக்கும் அப்பா. உங்க சித்தத்தை கண்டுபிடிக்க என் மனதை புதிதாக்குங்க. உங்க சித்தம் என் வாழ்க்கையில என்னன்னு நான் கண்டுபிடிக்க என் மனதை புதிதாக்குங்க. Lord, renew my mind. Renew my mind, oh Lord. ஆண்டவரே, restore me. Restore my life, Lord. என்னை புதுப்பியும் அப்பா. உடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உங்க குரலை கேட்கட்டும், உங்க வார்த்தையை கேட்கட்டும். என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை முற்றிலுமா விட்டு கொடுக்கிறேன்ப்பா. என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னை நீர் பயன்படுத்தும், என் வாழ்க்கையை மாற்றும், பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தரை தெரிந்து கொண்டாரே, நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. என்னையும் தெரிந்து கொண்டீங்களே, என்னையும் மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கீங்களே, என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்களே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறீங்களே. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதே இல்லை. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தோற்று போவதில்லை, தோற்று போவதில்லை. என் வாழ்க்கை இயேசுவுக்கு, என் மூச்சு இயேசுவுக்கு. கர்த்தர் எனக்கு தந்த ஒவ்வொன்றும் அவருக்கு, இந்த ஜீவன் அவருக்கு. நான் வாழ்ந்தால் அவருக்காக வாழுவேன். ஆமென். ஏனென்றால் உங்க பலத்துல என் பலத்துல இல்ல, அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தங்களை அர்ப்பணித்து எழுந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஒவ்வொருவருக்கு புதிய கிருபையை தந்து வழி நடத்தும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர்களை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.